வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மிக்சட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். இந்த மாதிரி ரைஸை கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கணும்னா ரைஸுக்கு ஈக்குவலா வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதர் சாஸ் தொட்டுக்கலாம், இல்லைன்னா இண்டோ சைனீஸ் கிரேவி ஏதாவது தொட்டுக்கலாம். ஹனி சில்லி பொட்டேட்டோஸ், மஞ்சூரியன் கிரேவிஸ் எல்லாமே நல்லா ஒத்து போகும். இந்த மிக்சட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் ஃப்ரைட் ரைஸை பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ண போறேன். 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஜென்டலா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு சோக் பண்ணிட்டு நம்ம பாயிலிங் வாட்டர்ல சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. உதிரியா நீங்க வடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். அடுத்ததான் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட சாஸ் மிக்சர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு கன்காஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரைஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் இருக்கும்போது ஒரு சாஸாக போடுறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு சாதம் தீஞ்சு போயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததா அந்த இண்டோ சைனீஸ் ஃப்ளேவருக்காகவும் கார்னிஷிங்காகவும் கொஞ்சமாக வெள்ளை எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெஜ்ஜீஸ்லாம் சாட்டே பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் குக் பண்ணிக்கோங்க. பூண்டு அப்படியே லைட் ப்ரௌன் கலராக மாறினதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில சாட்டே ஆகி வதங்கட்டும். இப்போ நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கணுங்க. எந்த காயெல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகுமோ அந்த காயெல்லாம் ஃபர்ஸ்ட் சேர்த்துடணும். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால பிளஸ் பீன்ஸை ராவா சாப்பிட முடியாதுங்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லா வெஜ்ஜஸுமே முடிஞ்ச அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. காய்க்கு மட்டும் இப்போ நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேங்க. பீன்ஸ் பாதி அளவுக்கு மேலே குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிச்ச வெஜ்ஜீஸ்லாம் சேர்க்கணும். ஏன்னா மிச்ச வெஜ்ஜீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். வெஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், லிமிடேஷனே கிடையாது. நான் இன்னைக்கு பெல் பெப்பர்ஸ், அதுக்கப்புறமா கேரட், அதுக்கப்புறமா கோஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன்லாம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமே நல்லாயிருக்கும். கேப்சிகம், கேரட்லாம் நீங்கள் அப்படியே ராவாகவே சாப்பிடலாம். க்ரன்ச்சியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. இந்த காயெல்லாம் ஒரு அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்படியே வெந்து குழையக்கூடாதுங்க. 90% குக் ஆன போதும் அந்த கன்ச்சினஸ் வெஜ்ஜீஸ்ல இருக்கணும். இப்போ நீங்க குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை பிளேட்ல ஆற வச்சுக்கோங்க. அப்பதான் உதிரியா இருக்கும். உதிரியா இருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், கொஞ்சமா ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி நீங்க ஒயிட்டும் சேர்க்கலாம், பிளாக்கும் சேர்க்கலாம். மிளகு பொடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸையுமே இதுல சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் ஈவனா சாஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். பட் மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாதம் உடையக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்மளோட பர்னருக்கு ஹை ஃப்ளேம்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரும்பாலும் வெளியில கடைகள்ல எல்லாம் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்க பெப்பரோட அளவை கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கொஞ்சம் தாராளமாகவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சாப் பண்ணிட்டு மேலே தூவி விட்டுருங்க. வறுத்து வச்சிருக்க எள்ளியுமே மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எதோ டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடலாம், இல்லை நிறைய டைம் இருந்ததுன்னா ஹனி சில்லி பொட்டேட்டோஸ், மஞ்சூரியன் கிரேவிஸ்லாம் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபி சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.